வந்ததுல இருந்து பாத்துட்டு இருக்கேன். அப்படி அந்த போன்ல என்னதான் பாத்துட்டு இருக்க? நம்ம இந்திய தேர்தல் ஆணையம் SIRனு சொல்லக்கூடிய ஸ்பெஷல் இன்டென்சிவ் விஷன், அதாவது வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த முறை 2026 அறிவிச்சிருக்காங்க. கேள்விப்பட்டியா? ஆமா, கேள்விப்பட்டேன். எதுக்காக இப்ப இது பண்றாங்க? அதாவது நம்ம இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் இருக்க சிறப்பு அதிகாரத்தின்படி இப்ப வாக்காளர் பட்டியல்ல முன்னாடி இருந்த ஒரு சிலர் இறந்திருப்பாங்க இந்த வருஷம், ஒரு சிலர் குடிமாறி வேற ஊருக்கு நிரந்தரமா போயிருப்பாங்க, ஒரு சிலருக்கு இரட்டை பதிவு இருக்கும் இல்லையா. சோ இதெல்லாம் நீக்கிட்டு துல்லியமான ஒரு வாக்காளர் பட்டியல் உருவாக்குறதுக்காக தான் இதெல்லாம் பண்றாங்க. ஆமா, எப்படி இதை பண்ணுவாங்க? BLOன்னு சொல்லக்கூடிய வாக்குச்சாவடி நிலை அலுவலர் நவம்பர் 4ஆம் தேதியிலிருந்து டிசம்பர் 4ஆம் தேதி வரைக்கும் ஒவ்வொரு வீடா எனுமரேஷன் அப்படிங்கிற வாக்காளர் கணக்கெடுப்பு படிவம் 2 காப்பி கொடுப்பாங்க. அந்த 2 படிவங்களையும் பிறந்த தேதி, ஆதார் எண், போன் நம்பர், உறவினர்கள் பெயர் போன்ற விவரங்களை ஃபில் பண்றது மட்டும் இல்லாம 2002-2005 இதே மாதிரி வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்த முறை நடத்தி ஒரு வாக்காளர் பட்டியல் வெளியிட்டாங்க. அந்த பட்டியல்ல உன்னோட பேர் இருந்துச்சு அப்படின்னா அதோடைய சட்டமன்ற தொகுதி எண், பாகம், வரிசை எண் இது எல்லாத்தையும் நீ ஃபில் பண்ணணும். சப்போஸ் உன்னால இந்த ஃபார்ம் ஃபில் பண்ண முடியலனா BLOவே உனக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. பூர்த்தி செஞ்ச இந்த 2 ஃபார்ம்ல ஒரு ஃபார்மை நம்ம வீட்டுக்கு BLOவே வாங்கிட்டு போயிடுவாங்க. வாங்கினதுக்கு அத்தாச்சியா நம்ம கையில இருக்க இன்னொரு ஃபார்ம்ல கையெழுத்து போட்டு கொடுத்துட்டு போவாங்க. சரி, என் பேர் இப்ப அந்த வருஷம் வாக்காளர் பட்டியல்ல இல்லன்னா நான் என்ன பண்றது? அப்போ நம்மளுடைய அம்மா பேர், அப்பா பேர், தாத்தா, பாட்டி இவங்களுடைய பேர் இருந்தா கூட நீ அவங்களுடைய விவரங்களை எழுதி கொடுக்கலாம். ஓ, ஓகே ஓகே. அது சரி, இப்ப 2002 இல்லைன்னா 2005 வருஷம் அந்த வாக்காளர் பட்டியல்ல என் பேரு, அம்மா அப்பா பேரு, தாத்தா பாட்டி பேரு இதெல்லாம் எங்க இருக்குன்னு நான் எப்படி கண்டுபிடிக்கிறது? அதுக்கு உன்னோட வாக்குச்சாவடி அலுவலரே உனக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. அப்படி இல்லைன்னா நம்ம கிட்ட தான் போன் இருக்கே, www.erolls.dn.gov.in எலக்ட்ரல் சர்ச் அப்படிங்கிற வெப்சைட் மூலமா நீ போய் தேடி கண்டுபிடிச்சுக்கலாம். அது மட்டும் இல்லாம இப்போ நீ ஃபார்ம் ஃபில் பண்றதுல உனக்கு ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னாலும் அதையும் உன்னோட BLO கிட்ட கேட்டு நீ தெரிஞ்சுக்கலாம். சூப்பர். சரி, அந்த லிஸ்ட்ல என் வீட்டுல இருக்க யார் பேரும் இல்லன்னா என்ன பண்றது? கவலையே பட வேண்டியதில்ல. நமக்கு என்ன விவரம் தெரியுமோ அந்த விவரங்களை மட்டும் ஃபார்ம்ல ஃபில் பண்ணி கையெழுத்து போட்டு BLO கிட்ட கொடுத்தா போதும். உன்னோட பேரு வரைவு வாக்காளர் பட்டியல வந்துடும். கணக்கீட்டு படிவத்துல 2002-2005 ஆண்டுக்கான வாக்காளர் பட்டியல்ல தன்னோட பேரோ அல்லது தன் குடும்ப உறுப்பினர்கள் பேரோ இடம்பெற்றுள்ளதற்கான விவரங்களை ஃபில் பண்ணாதவங்களுக்கும், ஃபில் பண்ண விவரம் தரவுத்தளத்தோட ஒத்து போகாம இருந்தா அவங்களுக்கும் வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியிட்ட பிறகு EROன்னு சொல்லக்கூடிய வாக்காளர் பதிவு அலுவலர் ஒரு நோட்டீஸ் கொடுப்பாரு. அந்த நோட்டீஸின் அடிப்படையில விசாரணைக்கு ஆஜராகி இந்திய தேர்தல் ஆணையத்தால சொல்லப்பட்ட 13 வகையான ஆவணங்கள்ல ஏதாவது ஒரு ஆவணத்தை நம்ம அவர்கிட்ட சமர்ப்பிக்கணும். விசாரணை மற்றும் ஆவணங்கள் அடிப்படையில பிப்ரவரி 7ஆம் தேதி வெளியிடப்பட உள்ள இறுதி வாக்காளர் பட்டியல்ல நம்ம பெயரை சேர்க்கணுமா சேர்க்க கூடாதாங்கிற குறித்த உத்தரவை ERO பிறப்பிப்பாரு. குறிப்பா இந்த எனுமரேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணி கொடுக்கற இல்லையா, அப்ப நீ எந்த ஆவணமும் இணைக்க தேவையில்லை. அது மட்டும் இல்லாம வீட்டுல இப்ப தாத்தா பாட்டி இறந்துட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு தனியா நம்ம ஃபார்ம் ஃபில் பண்ணி கொடுக்க தேவையில்ல. அவங்க இறந்ததுக்கான ப்ரூஃப் இருந்துச்சுன்னா மட்டும் கொடுத்தா போதும். அவங்க பேரை வாக்காளர் பட்டியல்ல இருந்து நீக்கிடுவாங்க. தகுதி இருக்க ஒரு நபர் கூட வாக்காளர் பட்டியல்ல விடுபடக்கூடாது. தகுதியே இல்லாத ஒரு நபர் கூட வாக்காளர் பட்டியல்ல சேரக்கூடாது. இதுதான் இதோட முக்கியமான நோக்கமே. ஓ, ஓகே ஓகே. இப்ப என் தம்பி பேரை நான் இதுவரை வாக்காளர் பட்டியல்ல சேர்க்கல, இப்ப சேர்க்க முடியுமா? கண்டிப்பா சேர்க்க முடியும். BLO கிட்ட சொன்ன அப்படின்னா அவங்க படிவம் எண் 6 ஒரு டிக்ளரேஷன் ஃபார்மும் கொடுப்பாங்க. அந்த ஃபார்மை நீ ஃபில் பண்ணி உன் தம்பிக்கு 18 வயசு ஆயிருச்சு அப்படிங்கறதுக்கான ப்ரூஃப், அட்ரஸ் ப்ரூஃப் 2ஐயும் கொடுத்தா அவங்க வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியிட்ட பின்னாடி உன் தம்பி பேரை சேர்க்கறது குறித்து பரிசீலனை பண்ணி இறுதி வாக்காளர் பட்டியல்ல சேர்த்துடுவாங்க. இது மட்டும் இல்லாம 17 வயசு முடிஞ்சிருந்தா கூட இப்ப ஃபார்ம் ஃபில் பண்ணி கொடுக்கலாம். 18 வயசு ஆனதுக்கு அப்புறம் அந்த பெயரை அப்ப வாக்காளர் பட்டியல சேர்த்துடுவாங்க. சரி, இப்ப ஏற்கனவே டெம்பரவரியா வெளியூர் போயிருந்தாலோ இல்ல ஃபார்ம் வாங்கி வச்சுட்டு நான் வெளியூர் போயிட்டேன் அப்படின்னா இந்த கணக்கெடுப்பு படிவத்தை எப்படி BLO கிட்ட கொடுக்க முடியும்? அதுக்குதான் இந்திய தேர்தல் ஆணையத்துடைய voters.eci.gov.in அப்படிங்கிற வெப்சைட் மூலமாவே நம்ம ஃபார்மை டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஃபார்மை டவுன்லோட் பண்ணி ஃபில் பண்ணி ஆன்லைன்ல அப்லோட் பண்ணிடலாம். இதை BLO சரி பார்த்து நம்மளுடைய பேரை வாக்காளர் பட்டியல சேர்த்துடுவாங்க. இப்ப நான் அந்த ஃபார்மை ஃபில்லே பண்ணி கொடுக்கல அப்படின்னு சொன்னா அப்ப என்ன ஆகும்? அப்படி நீ ஃபார்ம் ஃபில் பண்ணி கொடுக்கலன்னா டிசம்பர் 9ஆம் தேதி வெளியாக வரைவு வாக்காளர் பட்டியல்ல உன்னுடைய பேர் இருக்காது. அதனால ரொம்ப அலட்சியமா இருக்காது, உடனே போய் ஃபார்ம் ஃபில் பண்ணி கொடு. எங்க வீட்டுக்கு BLO எப்ப வருவார் அப்படிங்கறத நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது? ஒருவேளை அவர் வர்றப்ப நான் வீட்டுல இல்ல அப்படின்னா என்ன பண்றது? கவலையே பட தேவையில்லை. BLO ஒரு தடவைக்கு 3 தடவை நம்ம வீட்டுக்கு வருவாங்க. அது மட்டும் இல்லாம நம்ம ஓட்டு போடுற ஸ்கூல், VAO ஆபீஸ், பஞ்சாயத்து ஆபீஸ், பஸ் ஸ்டாண்டு இந்த மாதிரி சில முக்கியமான இடங்கள்ல BLO அதிகாரி என்னைக்கு வராங்க, ஃபார்ம் என்னைக்கு கொடுப்பாங்க, என்னைக்கு வாங்கிட்டு போவாங்க அப்படிங்கிற விஷயத்த தேர்தல் ஆணையம் விளம்பரப்படுத்துவாங்க. அதை பார்த்தே நம்ம தெரிஞ்சுக்கலாம்.
உனக்கு இன்னும் விவரமா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கலெக்டர் ஆபீஸ்ல செயல்படுற உதவி மையத்துக்கு 1950 அப்படிங்கிற டோல் ஃப்ரீ நம்பருக்கு கால் பண்ணி நீ தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாம அந்தந்த சட்டமன்ற தொகுதியில இருக்க வாக்காளர் பதிவு அலுவலகங்கள்ல செயல்படுற ஹெல்ப் டெஸ்க்கு நீங்க கால் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி வாக்காளர் பதிவு அலுவலர், உதவி வாக்காளர் பதிவு அலுவலர் இவங்க கிட்டையும் கேட்டு நீ தெரிஞ்சுக்கலாம். சரி, அப்ப நான் கண்டிப்பா இந்த கணக்கெடுப்பு படிவத்தை வந்து ஃபில் பண்ணி கொடுத்துடுறேன். எங்க வீட்டுல இருக்க யாரோட பேரும் விடுபடாம நான் பாத்துக்கிறேன். இந்த இன்ஃபர்மேஷனை கண்டிப்பா எங்க பக்கத்து வீட்டுல இருக்கவங்க தெரிஞ்சவங்க எல்லாருக்கும் சொல்லிடுறேன்.